வணக்கம் நண்பர்களே. இப்போ மார்ச் எண்ட் ஆஃப் த மார்ச்சில் இருக்கோம். நம்ம ஏப்ரல் இது சம்மர் சீசன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இந்த நேரத்தில் கொடை மலை முழுவதும் ஒரு நகரம், ஒரு டவுன், அதை சுற்றியுள்ள பல்வேறு மலை கிராமங்கள், கீழ்மலை, நடுமலை, மேல்மலை என்று அழைக்கப்படக்கூடிய கொடைமலை முழுவதும் உள்ள பல்வேறு மலை கிராமங்கள் இப்போ அவளோட எதிர்பார்த்துட்ருக்குது ஒரு மழை. கடந்த ஒரு மாதமாக மழை எதுவும் இல்லாமல் இது ஒரு வறண்ட நிலையில் தெரியக்கூடிய கொடைமலையில் இப்போது புல் பூண்டுகள், செடிகள் எல்லாம் காய்ந்து கருகிய நிலையில் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எப்போதுமே கோடை மழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீசன் ரெயின் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு மழை இருந்தாக்க தான் இந்த பசுமை மேம்படும், நீர் ஆதாரங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மை. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரெயின். இந்த சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் லேக், மேன்மேட் லேக், மனித உழைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. சர் வீரே ஹென்றி லெவெஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் காலத்தில் 1857ஆம் ஆண்டு ஒரு சதுப்பு நிலத்தை, பள்ளத்தாக்கில் இருந்த நகரின் நடு மையத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஒரு சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்தில் ஒருபுறம் மண் திட்டுகளை அடுக்கி நீர் தேக்கிய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த ஏரி, இந்த ஒரு வறண்ட ஒரு காலநிலையில் ஒரு அடி கூட வற்றாமல் அதோட இயல்பு நிலையில் இருக்க காரணமாக விளங்கக்கூடிய இந்த எதிரே தெரியக்கூடிய ஜிம்கானா கீழ்பூமி என்று சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நிலம்தான். இந்த சதுப்பு நிலமுமே ஒரு காய்ந்து கருகிய ஒரு வெளுத்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ஏரிக்கு தன்னோட தண்ணீரை வழங்குவதை அது நிறுத்தவே இல்லை. இதோட அடிப்புறத்தை பார்த்தா இந்த கோரை பொருட்கள் அதிகப்படியான ஒரு நீர் ஆதாரத்தை சேமித்து வச்சுருக்கு. இதை இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனித்தால் நன்றாகவே தெரியும். இது போன்ற இந்த சதுப்பு நிலங்கள் இந்த கொடை ஏரியை எந்த காலத்திலையுமே வற்ற விடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறது. அந்த சதுப்பு நிலம்தான் இது. இது போன்ற பல்வேறு நீர் ஆதாரங்கள் இங்கு இருந்தாலுமே அதில் பல நீர் மையங்கள் இப்போது தூர்ந்து விட்டன அல்லது மறைக்கப்பட்டு விட்டன என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது நம்ம கால் வச்சா கூட இந்த இடத்துல ஒரு நீர் எந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறத உணர முடியும். இந்த கோரை பொருட்களாகப்பட்டது இத்தகைய மழை நீரையும் ஓடி வரக்கூடிய தண்ணீரையும் சேகரித்து அது முற்றிலுமாக வடிகட்டி தூய ஒரு நன்னீராக இந்த ஏரிக்கு கொண்டு சேர்க்கிறது. 2018க்கு முன்பு வரை இந்த தண்ணீர் குடி தண்ணீராகவும் பயன்பட்டு வந்திருக்கிறது. நமது ஏரி தண்ணீராகப்பட்டது. அதன் பிறகு கீழ் குண்டாறு திட்டம் மூலமாக நகர்ப்புற மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதால் இதனை தண்ணீருக்காக, குடிநீருக்காக எடுக்கப்படுவதில்லை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஒரு அடி கூட குறையாத முற்றிலுமாக நிறைந்து வழியக்கூடிய இந்த தண்ணீர் பழனி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இடையிலே இருக்கக்கூடிய பல்வேறு மலை கிராமங்களுக்கு விவசாயத்திற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. இது இப்போது வற்றாமல் காணப்படுவது மனதுக்கு மகிழ்ச்சியை தந்தாலுமே ஒரு மழை வந்தால் மட்டுமே அந்த வனத்தீயை கட்டுக்குள் வரும், மேலும் செடி கொடிகள் மீண்டும் பொலிவு வரும் என்று சொல்லி அந்த மழைக்காக பிரார்த்தனை செய்தவாறு இந்த காலை நிறைவு செய்கிறேன். காலநிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மிதமான சூழ்நிலை, வறண்ட நிலை காணப்பட்டாலுமே கொஞ்சம் தென்றல் காற்றோடு கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் மேலும் ஒரு தகவலோடு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். உங்கள் அப்பாஸ் கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக.